லண்டனுக்கு புறப்பட்ட ஏர்லைன்ஸுடைய பேசஞ்சர் விமானம் இன்றைக்கி விபத்துக்குள்ளாக இருக்குது. இந்த விபத்தில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 150 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க அப்படின்ற இந்த ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. ரொம்பவே ஒரு வருத்தமான நிகழ்வாக தான் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே இருந்துகிட்ருக்கு. என்ன நடந்தது, எப்படி இந்த பேசஞ்சர் விமானம் இன்றைக்கி விபத்துக்குள்ளானது அப்படின்ற இதுதான் நான் கூட சொல்ல போகிறேன். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மதியம் சரியாக ஒரு 1:32 அப்படின்ற ஒரு நேரத்துக்கு அகமதாபாத்திலேருந்து லண்டனை நோக்கி இந்த விமானம் பறக்க தொடங்குது அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் கடந்து போயிருக்கான் அப்படின்னா இல்லை, அவ்வளோலாம் போக கிடையாது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அகமதாபாத் அந்த ஏர்போர்ட்லேருந்து அது டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி சரியாக பறக்கணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் அது டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னா சரியாக 12 கிலோமீட்டருக்கு தரையிலிருந்து 12 கிலோமீட்டர் உயரம், அதாவது மேகத்தெல்லாம் கடந்து அதுக்கு மேலே போய் தான் ஃப்ளைட் பறக்கும். ஸோ அந்த உயரத்துக்கு போன பிறகு தான் அது ஸ்மூத்தாக சீராக ஒரு லெவல்லே பறக்க தொடங்கும். இப்படி இருக்கும்போது இந்த விமானம் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ டேக் ஆஃப் ஆகி ஆரம்பித்து ஒரு 1 கிலோமீட்டர் கூட பார்த்தீங்கன்னா இது ரீச் பண்ணவே கிடையாது. 12 கிலோமீட்டர் போக வேண்டியது 1 கிலோமீட்டர் கூட பார்த்தீங்கன்னா தரையிலிருந்து வானத்தை நோக்கி பறக்க கிடையாது. அப்படி போகும்போதே அந்த இடத்துல ஒரு சில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டுறதா சொல்லப்படுது. ஸோ அந்த தொழில்நுட்ப கோளாறால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்திருக்கு. விமானிகளால் பார்த்தீங்கன்னா அந்த விமானத்தை கட்டுப்படுத்த முடியாத அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல மே டே அப்படின்ற இந்த ஒரு அறிவிப்பை பார்த்தீங்கன்னா விமானிகள் வெளியிட்டிருக்காங்க. மேடே அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன், எங்களுக்கு உடனடியாக உதவி தேவை, தயவு செஞ்சு எங்களை எப்படியோன்னு காப்பாற்றுங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஒரு அழைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை விடுவாங்க. ஸோ அந்த ஒரு அழைப்பை பார்த்திங்கன்னா அந்த விமானம் டேக் ஆஃப் ஆன அடுத்த சில மணி துளிகளிலே கொடுத்துருக்காரு விமானி. ஸோ அதன் பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்து 1 கிலோமீட்டர் கூட போகாத அந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்து அங்கே இருந்த ஒரு லேடிஸ் ஹாஸ்டல், அதாவது எம்பிபிஎஸ், அதாவது டாக்டர் படிக்கிறாங்களா, ஸோ அவங்களுடைய ஒரு ஹாஸ்டல் இருந்திருக்கு. ஸோ அந்த ஹாஸ்டல் மேலே போய் பார்த்திங்கன்னா இந்த விமானம் மோதிருக்கு, கிராஷ் ஆகிருக்கு. இதனால் அந்த ஹாஸ்டலில் இருந்த ஒரு 5 பெண்களும் இறந்துட்டாங்க. 5 மாணவிகள் இறந்ததாக ஒரு தகவல் சொல்லப்படுது. அண்ட் தென் இந்த விமானத்தில் கிட்டத்தட்ட 242 பேர் பயணம் செய்தாங்க. இதில் எத்தனை பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க அப்படின்னா 150 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்கன்றாங்க. இந்த விமானத்தில் கிட்டத்தட்ட 14 குழந்தைகள் பயணம் செய்திருக்காங்க. அதே போல் லண்டனை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 50 பேர், அதே மாதிரி இந்தியாவை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 150 பேர் பார்த்திங்கன்னா இந்த விமானத்தில் பயணம் செய்திருக்காங்க. இதுலேயும் ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரும் பார்த்திங்கன்னா இந்த விமானத்தில் இன்றைக்கி லண்டன் நோக்கி பயணப்பட்டிருக்காரு. அவரும் இந்த விமான விபத்தில் இறந்ததாக ஒரு தகவல் சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அறிவிப்பையும் அவங்க வெளியிடல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லோருடைய உடலும் கருகி போய் இருப்பதால் யார் உயிரோடு இருக்காங்க யார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாத அந்த ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்கிறதுனால யார் இறந்துட்டாங்கன்ற அந்த ஒரு அறிவிப்பை பார்த்திங்கன்னா தெளிவாக இப்போ வரைக்கும் சொல்ல ரொம்பவே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே வந்திருக்கு. இந்த விமானம் எப்படி இந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு விபத்தை சந்திச்சுது அப்படின்னா, பெரும்பாலான நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அகமதாபாத் இந்த ஏர்போர்ட் இருக்குல்ல, ஸோ இங்கே நிறைய பறவைகள் பேர்ட்ஸ் பறக்குது. ஸோ அந்த பேர்ட்ஸ் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த விமானத்துடைய என்ஜினில் அடிச்சிருக்கும், அது உள்ளே கிராஷ் பண்ணியிருக்கோம். அது மாட்டதுனால அந்த இடத்துல என்ஜின் செயலிழந்து போயிருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த பறவைகளால் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னா, இதற்கு முன்னாடியும் இதே போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய முறை அந்த பறவைகள் அந்த என்ஜினில் விழுந்ததுனால நிறைய முறை பார்த்திங்கன்னா அங்கே இந்த மாதிரி பயணங்கள் தடைபட்டிருக்கிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. அடுத்தது இந்த இடத்துல பெரும்பாலான நபர்கள் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னன்னா பறவை அடிக்குது அப்படின்றப்போ ஒரு இன்ஜினில் அடிக்குது, ஒரு இன்ஜின் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல 2 இன்ஜினுமே பிரச்சனையாக இருக்குது. இந்த விமானம் இந்த அளவுக்கு கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க, குறி வச்சு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த போர் பதற்றங்கள் போயிட்டுருக்கனால, ஸோ இந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க ஏதாவது ஒரு சதி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பறவைகள் போல் ட்ரோன்களை டிசைன் செய்து யாராவது ஏவி இருப்பார்களோ அப்படின்ற அந்த ஒரு கோணத்துலேயும் பலர் விமர்சனம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. எனக்கும் அந்த ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் அப்படி நம்ம அந்த விஷயத்தை பார்க்காம அங்கே இருக்கக்கூடிய அந்த
மக்கள் நலமாக திரும்ப வரணும், அந்த இறந்த அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வந்து பிரார்த்திக்கலாம். ஸோ அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன நடந்தது, எப்படி இந்த விமானம் விபத்துக்குள்ளானது அப்படின்ற தகவல் நம்மளுக்கு வந்து முழுமையாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நினைக்கிறேன்.